Hi friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் குழம்பு மசாலா பவுடர் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த மசாலா பவுடர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரக்குழம்பு, இந்த புளிக்குழம்பு, மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி எந்த குழம்பு செஞ்சாலும் இந்த பவுடர் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மசாலா பவுடருக்கு 5 பொருள் தாங்க தேவை. அதை என்னென்னு பார்க்கலாம், எப்படி செய்யறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வாங்க. என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, தனியா இது 100 கிராம் எடுத்திருக்கேன், மிளகு 50 கிராம் எடுத்திருக்கேன், அடுத்து சோம்பு 50 கிராம், சீரகம் 50 கிராம், வெந்தயம் 25 கிராமுக்கு மேலே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த 5 பொருளையும் நம்ம வறுத்து அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு நல்லா பொடி பண்ண போகிறோம். ஒரு நல்ல அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் கிட்ட வறுத்துட்டிங்கனாலே போதும். ஒரு நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை நான் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடுறேன். அதை ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பவுடரை நம்ம எல்லா காரக்குழம்பு, புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இந்த 5 பொருள் மட்டும் இல்லைங்க, பட்டை, கிராம்பு, கசகசா இது 3த்தையும் சேர்த்தும் கூட இது கூட பொடி பண்ணிக்கலாம். அது சேர்த்தோன்னா நம்மளுக்கு நான்வெஜ்லலாம் தனியாக கரம் மசாலா சேர்க்க வேண்டியதே இருக்காது. இந்த ஒரு பவுடர் மட்டும் போட்டால் போதும். பட் நான் இதை காரக்குழம்புக்கு, புளிக்குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுறதுனால பட்டை, கிராம்புலாம் நான் இதில் சேர்க்குறது கிடையாது. எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. ஒன்லி நான்வெஜ்க்கு மட்டும்தான் அந்த பட்டை, கிராம்புலாம் சேர்த்துக்குவேன் நான். அந்த கரம் மசாலா ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கும்னா அப்போ இந்த பட்டை, கிராம்பு, கசகசா இதெல்லாமே இது கூட சேர்த்து வறுத்துட்டு இதை கூடவே நம்ம பொடி பண்ணிக்கலாம். இந்த மசாலா பவுடரை நான் எப்போ குழம்புல சேர்ப்பேன்னா, குழம்பை இறக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி இதை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், அதாவது 4 பேருக்கு ஆகிற மாதிரி இருக்குன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுவேன். நம்ம எல்லாத்தையும் ஏற்கனவே வறுத்துட்டோங்கிறதுனால அதிக நேரம் கொதிக்க வேண்டியது இல்லை. ஒரு 1 to 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை நான் இப்போது வறுத்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை மேக்ஸிமம் நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால எந்த பூச்சி போட்டு எதுவும் வராது. கண்டிப்பாக இந்த பவுடரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.